ப்ரோ டிப்ளமோ எங்கே படிச்சீங்க? ராஜேஸ்வரி பாலிடெக்னிக் ப்ரோ, கும்மிடிப்பூண்டி கிட்ட. அங்கே என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோ? அங்கேயும் ஈஸி தான் ப்ரோ. ஓ ஓகே ஆ, ஓகே. நானும் இவனும் ஒன்றா தான் ஹாய் ப்ரோ. படித்தோம். ஹாய் ப்ரோ. ஃப்ரீயாக இருங்க. இந்த டிப்ளமா முடித்தவங்களாம் மேக்ஸில் தான் அரியர் வைப்பானுங்க போல். சார் சார் ப்ளீஸ் சார். ம். அண்ணா ஆ, ஹெச்ஓடி கூப்பிட்றாங்கண்ணா. எதுக்கு? லேட்டல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்களா? ஐடி கார்டு விஷயமா கூப்பிட்றாங்க. ஓ, நீங்களும் தான். ம். போலாம் வா. வைஷு டேய் நீ எதுக்குடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? டேய் நான் எப்படா அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்? பின்ன நான் வெளிலேருந்து பார்க்குறப்போ உன் மேலே தான்டா தப்பு இருக்க மாதிரி தெரியுது. தேவையில்லாமல் அந்த பொண்ணு பிடிச்சி கத்திட்டு இருக்காத. நீ அவகிட்ட பேசி சால்வ் பண்ணு. அவள் சைலண்ட்டாக இருக்கான்னு அட்வான்டேஜ் எடுக்காத. நீ இல்லைனா கூட அவளால் வாழ முடியும். வைஷு, ஆ தண்ணி இருக்கா? ஆ இருக்குண்ணா. அல்லாத வானமாதூரலே தூதாகுமே என் மேகமாழையே என் கூடவா குளிரே என்னோடு வா உன் விழிகளே விரையானதே உயிர் மெல்ல உள்ளூருதே. என்ன எனக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க? காலைல தான் முடித்தேன். ம் ஓகே. என்னாச்சு? சின்னதாக கீறிடுச்சு. கட்டு வலிக்குதா?
இப்போ இல்லையே. இப்போ லூஸு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்னை பற்றி என்ன சொல்லி வச்சிருக்க? உன்னை பற்றியா? ம் வைஷு நல்ல பொண்ணு, ம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா, ம் ஒரு தங்கச்சி மாதிரி பாசமாக பழகுவா. அப்போது நான் உனக்கு தங்கச்சி மாதிரியா? என்ன பாசமலர்களே, காலையிலே அண்ணனும் தங்கச்சியும் பாசத்தை பொழியறீங்க போல. ஆ அருண், அது சிக்னல்ஸ் நோட்டா? ஆ கொஞ்சம் எடு. ரக்ஷாபந்தன் வருதுல்ல, உங்க 2 பேருக்கு வெளியில செலவு வைக்கிறேன் பாரு. ஏன் வைஷு கால் கட் பண்ணுற? என்ன சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வைஷு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் சார், உங்களுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. உனக்கு மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது. இப்போ எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பேசணும். வைஷு, நீ இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வைஷு, அதை பற்றி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை பாரு, நீ பார்த்தா தான் என்னால் பேச முடியும். வைஷு ப்ளீஸ், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். வைஷு, I love you. ஓகே, ஸோ கல்யாண் சார், எப்படி இருந்தது நவீனோடைய மூவி? அந்த லவ் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிரேமம் கொஞ்சம் எட்டி பார்த்தது. பிளாக் ஷர்ட்டு, மழை, நான் அண்ணான்னு கூப்பிட்றதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் போக போக அது வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல. நல்லா இருந்தது அந்த லவ். தேங்க்யூ சார். வெற்றிமாறன் சார், உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது இனிஷியலாக ஒர்க் ஆச்சு. இது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதை அவள் அண்ணான்னு கூப்பிட்டோன்னே இவனோட ரியாக்ஷன், அந்த பொண்ணை அவன் முதல் முறை பார்க்குறான் அப்படின்ன உடனே, தமிழ் சினிமா உலக சினிமாவில் பல தீம்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்னா இனி எந்த மியூசிக்கை வேணால் அது கூட வச்சு பார்த்துருன்னா இட் would have had an added emotion to you. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. நாம் எல்லாருமே பண்ணுறதா. இப்போ மெசேஜ் அனுப்பும்போது குறிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க படிக்கிறது முன்னாடி டக்குன்னு டெலீட் பண்ணிவிட்டு அது கூட 2 சேர்த்து ஆட் பண்ணி அனுப்புறது, அப்புறம் இது எப்படி அனுப்பலாம் என்னன்னு யோசித்து பண்ணுறது, அதெல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருந்தது.
பட் எண்ட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. எய்தர் அவள் வந்து அண்ணனே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிறுத்தியிருந்தா, அவள் ராக்கியோடு நிற்கிறா, இவன் முடிச்சுட்டு நிற்கிறான், அவளும் நிற்கிறா, இட் குட் அந்த பக்கத்தில் இருக்கவன் அவள் பார்க்குறா, இட் குட் மீன் எனிதிங் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் கூட நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருந்திருந்தால் கூட ஏதோ இருந்திருக்குமோன்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நேரம் பில்ட் பண்ணது வந்து என்ன சொல்கிறது, சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. பிரபு சாலமன் அவர்களே, உயிரினில் உணரணும் மெல்ல, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஓப்பனிங்கில் வந்து எடுத்தோன்னே அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த லுக்கு அந்த பரிமாற்றங்கள்னோடனே என்னடா அது யூஸ்வலாக அப்படின்றப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹை ஸ்பீடில் வர வந்து அண்ணா அப்படின்னோடனே வாவ் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் ப்ரிமைஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஒருத்தன் காதலிச்ச பொண்ணு தங்கிட்ட வந்து அண்ணான்னு கூப்பிட்டா என்ன ஆகும், அதுதான் கதையாகிடுது. என்ன ஆகும்ன்றது தான், என்ன ஆகும்ன்றது அடுத்தது நீங்கள் உடைக்க போகிற திரைக்கதையில் வந்து எனக்கு அது சுவாரஸ்யப்படுத்தணும். ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா, சரி ஒரு முறை அண்ணான்னு கூப்பிட்டவங்க சரி காலப்போக்கில் வந்து காதலியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் தி வேல என்ன பாசமலர்களே அப்படின்லாம் வந்து ஒருத்தன் நுழையிறான். அப்போ நிறைய முறை அண்ணான்னு பரவி இருக்குது அந்த காலேஜ் பூரா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி தானே, அவன் வந்து பாசமலர்களே சொல்ல மாட்டான்ல. அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு பிரதர்லி சிஸ்டர்லி லவ் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே போயிட்டு இருந்துருக்குதுல்ல. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஓகே, எல்லாத்த விட நீங்கள் எங்கே அட்ரா அப்படின்னு முடிச்சிருக்கலாம்னா, அந்த கடைசியில் கட்டியிருந்தான்னு வச்சிங்க, அந்த அண்ணான்ற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு நிறுத்தியிருப்பீங்க. நான் பார்க்கிற பார்வை தவறாய் என்ன நீங்கள் வந்து நான் கூனி குறுக்கி போயிருப்பேன் அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல சப்புன்னு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு.